ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவான், தனுசுல 3 கிரகங்கள் அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், சனி பகவான் கும்பத்துலேயும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷப ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்றைக்கி துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாராயணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு இந்த துவாதசி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சீக்கிரமாகவே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி பிரதோஷ காலம். பிரதோஷம் அப்படின்றது திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நாள். அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி 2 காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு. இது வளர்பிறை பிரதோஷ காலம். ஏன்னா இதுக்கு அடுத்த 2 நாளில் பௌர்ணமியும் வருது. இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தாலேனா 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பெரிய ஆரத்தி எடுப்பா. அந்த ஆரத்தி சேவிக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய, எல்லா விதமான விஷயங்களும் அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையிறது. அதை தவிர என்ன நினச்சின்னு நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ, இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம். பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, அது தவிர உங்களுக்கு கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 25ஆம் தேதி தைப்பூசம். மிகவும் ஏற்றமான நாள். முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அசுரர்களை வென்று தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது. தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தன்னைக்கு சொல்லக்கூடியது. தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர், அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர். அன்றைக்கி இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் அணையா வழக்காக, அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம்.
அதனால் வள்ளலாரினுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வாஸ்து நாள் வருது 26ஆம் தேதி அன்னைக்கு. அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள், தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரத்தில் வந்து அதாவது 90 நிமிஷத்தில் வந்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது, முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு 18 நிமிஷம், தாம்பூலம் தரிப்பது ஒரு 18 நிமிஷம். அதனால் வந்து இந்த 18 நிமிஷம் கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது, அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது, புதுசாக மனை இது பண்ணுறது. ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது. மனை இது பண்ணுறது, புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல், சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்மளை வந்து ஃபோனில், வாட்ஸ்அப்பில், காலில் பேச முடியும். நம்ம பேசுவோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன்றைய கோல்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பேச்சில் கண்ட்ரோலில் இழக்க செய்வார். கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. குரு பகவானுடைய இடத்தும், அதாவது தனுசுவில் செவ்வாய் பகவான், மேஷத்தில் குரு பகவானும் இருந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சகோதரருக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் 11ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறதுனால புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இரும்பு, அயர்ன் அண்ட் ஸ்டீல், அதை தவிர ஃபிலிம் டைரக்டர்ஸு,
அதை தவிர வந்து ஃபிலிம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். கீழ்த்தட்டு வேலைகள் செய்கிறவங்க, அதாவது லைட் மேன்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள், அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, சம்பந்தமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான நாட்களில் 21 சாயந்தரம் வரலும், அதாவது 6 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் இங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 22ஆம் தேதி மாலையிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சற்று இடர்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால கடன் கேட்க போன இடத்துல சற்று கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ராசியை விட்டு 6ஆம் இடத்திற்கு போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்துல வந்து 25ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 டிகிரியில் இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தலையானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 27ஆம் தேதி மதியம் 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணி இல்லை 30ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரணும் வந்து அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சந்திர பகவானே சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அருகில் இருக்கக்கூடிய குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வண்டலூர் தாண்டி குபேரர் கோவில் இருக்குது. அந்த குபேரரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா தனக்காரகன்றவர் 3ஆம் இடத்துல இருந்து தனஸ்தான அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 11ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.